உலகத்திலேயே அதிமுக ஆட்சியில் தான் இன்றைக்கு அத்திவரதர் எழுந்தருளிது இன்றைக்கு மக்களுக்கு அருள் புரிந்தார். கைத்தறி விசைத்தறி இரண்டு தொழிலுமே இன்றைக்கு நலிவடைந்திருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில இந்த கைத்தறி பற்றியே குறிப்பிடல. 40 வருடத்திற்கு ஒரு முறை அத்திவரதர் மக்களுக்கு அருள் புரிந்தார். உலகத்திலேயே அதிமுக ஆட்சியில் தான் இன்றைக்கு அத்திவரதர் எழுந்தருளிது இன்றைக்கு மக்களுக்கு அருள் புரிந்தார். கிட்டத்தட்ட அந்த விழாவில் 60 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த காஞ்சிபுரம் நகரமே சிறப்பு பெற்றது. அப்படி அத்திவரர் தரிசனம் செய்ய பல லட்சம் பேர் இங்கே வந்து குழுமி பத்திரமாக வீடு திரும்பினார்கள். அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய நிர்வாக திறமை பிரதிபலித்தது. அதே போல இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கைத்தறி விசைத்தறி இரண்டு தொழிலுமே இன்றைக்கு நலிவடைந்திருக்கிறது. இதை நம்பித்தான் இந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த கைத்தறி நெசவு இன்றைக்கு படிப்படியாக சரிந்து விட்டது. விசைத்தறி அதோட மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ராஜசேகர் வெற்றி பெற்று இந்த தொழில் சிறக்க நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில இந்த கைத்தறி பற்றியே குறிப்பிடல. இந்த நெசவாளர் பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம், மத்தியிலே ஆளுகின்ற அரசாங்கம். இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில படிச்சு பார்த்தேன். இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு எந்தவித நன்மைகளும் கிடைக்கின்ற ஒரு செய்தி கூட இடம்பெறல, எந்த திட்டமும் இடம்பெறல. ஆனா அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது, கைத்தறி நெசவாளர்களை பாதுகாக்கப்பட்டது, இந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில. அதோட இந்த காஞ்சிபுரம் என்று சொன்னாலே பட்டு தான் நினைவுக்கு வரும். இன்னைக்கு அகில உலகில பட்டு விற்பனை எங்கே இருக்கு சொன்னால் காஞ்சிபுரம் தான் பட்டு விற்பனைக்கு பெயர் பெற்றது. பட்டு நெசவு காஞ்சிபுரத்தில் தான் அதிகமாக இருக்கின்றது. அப்படி காஞ்சிபுரம் சிறப்பு மிக்க ஒரு நகரமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் செய்தியை எடுத்து சொல்லி இந்த தொழிலெல்லாம் சிறக்க வேண்டும். இந்த தொழில் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் மத்திய மாநில அரசுகள் இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை எதுவும் இதுவரை செய்யவில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடுமையான மின் கட்டண உயர்வு, இன்றைக்கு வீடுகளுக்கு பயன்படுத்தின கட்டணம் உயர்ந்து போச்சு, விசைத்தறிக்கு பயன்படுத்துகின்ற கட்டணம் உயர்ந்து போச்சு. அதோட கடைகளுக்கு பயன்படுத்துகின்ற கட்டணம் பீக் அவர் என்று இன்னைக்கு அதிக கட்டணத்தை வசூல் பண்றாங்க. தம்பி இந்த தேமுகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சு பிடிக்கும். இப்படி மின் கட்டண உயர்வினால் கடுமையாக தொழில் பாதிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு விசைத்தறி தொழில் பாதிக்கப்பட்டு விட்டது. அதோட வீடுகளுக்கு பயன்படுத்துகின்ற மின் கட்டணம் அதிக அளவில் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள். கடைகளுக்கு அதிக வரி, மின் கட்டணம் அதிகமா இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தாவே மின் கட்டணம் உயர்ந்துடும். அதோட கோடை காலம் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் மின்வெட்டு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தடையில்லா மின்சாரத்தை தொடர்ந்து நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் விலைவாசி உயர்வு. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு ஆகுது. இந்த 3 ஆண்டுல இன்றைக்கு 1 கிலோ அரிசி 18 ரூபாய் உயர்ந்து போச்சு, எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, சக்கரை விலை உயர்ந்து போச்சு, மளிகை சாமான்கள் அனைத்தும் 40% உயர்ந்து போச்சு. ஆனா வேலை இல்ல, வருமானம் இல்ல, செலவு அதிகம். மக்கள் இன்றைக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க வாழ்க்கை நடத்த. இப்படிப்பட்ட அவல நிலைதான் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.